இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் மென்ஷன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சிவகாசி தொகுதி பற்றி பல பிரச்சனைகள் ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஒரு விஷயங்கள் எதிர்கட்சியெல்லாம் பண்ணாங்க. அதாவது பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமா ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தி பெரிய ஒரு மக்களுக்குள்ள ஒரு அவங்களுக்கு இடையில ஒரு கன்ஃபியூஷனை உண்டு பண்ணிட்டாங்க. அதுக்காக நான் இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஆட்சிக்கு வந்தக்கப்புறம் ஒரு 4-5 இன்சிடென்ட்ஸ் நடந்தது. இதனால ஒரு 6 உயிரிழப்பு நடந்தது. உயிரிழப்பு நடந்தப்போ அந்த எதிர்கட்சிகள்லாம் யாருமே கேள்வியே கேட்கல, யாரும் அங்கே கிரவுண்டில் யாருமே இல்லை. நம்ம தலைவர் அவர்கள் தான் அவங்களுக்கு 4 லட்சம் கொடுத்து அவங்களுக்கு துணையாக இருந்தவர் அவர். ஆனால் அதுக்கப்புறமும் அதை சரி பண்ணுறதுக்காக விதிமீறலோட ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 177 இடத்துல நம்ம ஆய்வு பண்ணோம். ஆய்வு பண்ணி இதை சரி பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆய்வை சரி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோன்னு ஆய்வை நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறமும் இவங்க ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சு. ரிலீஸ் பண்ணி எல்லாரும் மக்கள்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் போய் கண்டன ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி மக்களுக்கு இடையில ஒரு கன்ஃபியூஷனை உண்டு பண்ணி வச்சுருக்காங்க. அதனால சிவகாசி மக்களுக்கு நான் சொல்லிக்கிறது தான், எல்லாமே நல்லபடியாக திறந்து நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்க. அதை நான் பதிவு பண்ணுறதுக்காக நான் இங்கே. என்எல்சி இந்தியா நிறுவனம் தனது சுரங்கங்கள் மற்றும் பக்கவாட்டில் உள்ள எல்லை பகுதிகளில் அமைந்துள்ள கிராமங்கள், விவசாய நிலங்கள் மற்றும் பொது சொத்துக்களின் பாதுகாப்பிற்கு மிக உயர்ந்த முக்கியத்துவத்தை அளிக்கிறது. கிராமவாசிகளின் நிலங்களில் கால்வாய், கரை உடைப்பு, குப்பை கழிவு, மண் சரிவு போன்ற சமீபத்திய சம்பவங்கள் ஏதும் ஏற்படவில்லை என்றும், இதற்கு முன் 2015 நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பெய்த கடுமையான மழையின் போது ஏற்பட்ட பாதிப்புகளை ஒப்பந்ததாரர்களை கொண்டு மண் சரிவுகள் அகற்றப்பட்டது. மேற்படி பணியானது கிராமவாசிகளின் ஒப்புதலுடன் மற்றும் மாநில அரசு அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி தகுந்த இழப்பீடும் என்எல்சி இந்தியா நிறுவனத்தால் வழங்கப்பட்டது. அதன் பிறகு அது போன்ற எந்த சம்பவம் நடைபெறவில்லை. இது போன்ற சம்பவங்களை தவிர்க்க உயரமான மண்குவியலிலிருந்து வரும் தண்ணீரை தெற்கு நோக்கி திருப்புவதற்காக ஒரு கால்வாய் அமைக்கப்பட்டது. இது இறுதியாக பரநாற்றின் நிரந்தர திசை திருப்பு கால்வாயில் கலக்கிறது. மேலும் சுற்றியுள்ள பகுதிகளை பாதுகாப்பதற்காக போதுமான அகலம், உயரத்துடன் ஒரு பாதுகாப்பு கரை கட்டப்பட்டுள்ளது. கால்வாய்கள், வடிகால்களை தூர்வாறுதல் மற்றும் சுத்தம் செய்யும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் தண்ணீர் மேற்கு கார்லண்ட் கால்வாய் வழியாக பாதுகாப்பாக செலுத்தப்படுகிறது. சம்பந்தப்பட்ட சுரங்க அதிகாரிகளால் பாதுகாப்பு கரை தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் சட்டவிரோதமாக பாதுகாப்பு கரையிலிருந்து மண் எடுக்கப்பட்டால், அதன் காரணமாக ஏதேனும் உடைப்பு ஏற்பட்டால் தாமதமின்றி தேவையான சீரமைப்பு நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படுகின்றன. 2015 ஆண்டு பருவமழையின் போது வெளிப்பக்க குவியலின் எல்லை பகுதியில் முன்பு சரிந்த மண் ஏற்கனவே பேக்ஹோஸ் மூலம் அகற்றப்பட்டு பாதிக்கப்பட்ட பகுதியில் தளர்வான மண் தொடர்ந்து அருகிலுள்ள பகுதிகளுக்கு நகர்வதை தடுக்க பாதுகாப்பு கரைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. என்எல்சி இந்தியா நிறுவனம் உள்ளூர் மக்களுடன் சுமூகமான உறவை பேணுவதற்கும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்தாலோசித்து தளம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கவும் தொடர்ந்து கடமைப்பட்டுள்ளது. எனவே இவ்விவகாரம் ஏற்கனவே என்எல்சி இந்தியா நிறுவனத்தால் கவனிக்கப்பட்டு தேவையான நிவாரண நடவடிக்கைகள் முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் கண்காணிப்பு, தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் மென்ஷன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சிவகாசி தொகுதி பற்றி பல பிரச்சனைகள் ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஒரு விஷயங்கள் எதிர்கட்சியெல்லாம் பண்ணாங்க. அதாவது பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமா ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தி பெரிய ஒரு மக்களுக்குள்ள ஒரு அவங்களுக்கு இடையில ஒரு கன்ஃபியூஷனை உண்டு பண்ணிட்டாங்க. அதுக்காக நான் இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஆட்சிக்கு வந்தக்கப்புறம் ஒரு 4-5 இன்சிடென்ட்ஸ் நடந்தது. இதனால ஒரு 6 உயிரிழப்பு நடந்தது. உயிரிழப்பு நடந்தப்போ அந்த எதிர்கட்சிகள்லாம் யாருமே கேள்வியே கேட்கல, யாரும் அங்கே கிரவுண்டில் யாருமே இல்லை.
நம்ம தலைவர் அவர்கள் தான் அவங்களுக்கு 4 லட்சம் கொடுத்து அவங்களுக்கு துணையாக இருந்தவர் அவர். ஆனால் அதுக்கப்புறமும் அதை சரி பண்ணுறதுக்காக விதிமீறலோட ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 177 இடத்துல வந்து நம்ம ஆய்வு பண்ணோம். ஆய்வு பண்ணி இதை சரி பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆய்வை வந்து சரி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோன்னு ஆய்வை நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறமும் இவங்க ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சு. ரிலீஸ் பண்ணி எல்லாரும் மக்கள்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் போய் கண்டன ஆர்ப்பாட்டம்லாம் வந்து பண்ணி மக்களுக்கு இடையில ஒரு கன்ஃபியூஷனை உண்டு பண்ணி வச்சிருக்காங்க. அதனால சிவகாசி மக்களுக்கு நான் சொல்லிக்கிறது தான், எல்லாமே நல்லபடியாக திறந்து நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்க. அதை நான் பதிவு பண்ணுறதுக்காக நான் இங்கே உறுப்பினர் தங்கம் தென்னரசு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் ஏதோ சிவகாசியில் இருக்கக்கூடிய பட்டாசு தொழிலில் ஈடுபட்டுக்கூடியவர்களாம் அப்படி சந்தோஷ கடலில் மிதந்து கொண்டிருப்பதை போல ஒரு மாய பிம்பத்தை இங்கே உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். உள்ளபடியே இங்கே இருக்கக்கூடிய நிலைமை பட்டாசு தொழில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது. நான் அரசியல் காரணங்களுக்காக சொல்லவில்லை. நாங்களும் போராட்டம் பண்ணோம். எதிர்கட்சியில் இருக்கவங்க மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுவது என்பது ஜனநாயகத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை. நாங்கள் மட்டும் கிடையாது, நாங்கள் போராட்டம் பண்ணதுக்கு பிறகும் கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொது அமைப்புகளை சார்ந்தவர்கள் எல்லாம் உண்ணாவிரத போராட்டங்கள் இருந்திருக்கிறார்கள். அதில் பொதுவாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஏஐடிசியோ அவங்களே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சர்வகட்சியை சார்ந்தவர்கள் அத்தனை பேருமே அதை கலந்து கொண்டு அந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். விதிமுறைகளை மீறி இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழிற்சாலை மீதும் நடவடிக்கை எடுப்பதை குறித்து யாருக்கும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் முறைப்படி விதிகளுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய தொழிற்சாலைகளிலே ஆய்வு என்ற பெயரில் நடக்கக்கூடிய விஷயங்கள், குறிப்பாக சில்லறை விற்பனையாளர் பட்டாசு தொழில் ஏற்படக்கூடிய விற்பனைகளிலே இன்றைக்கு ஆய்வு என்ற பெயரில் நீங்கள் போய் நடத்தக்கூடிய காரணங்களாலே ஒட்டுமொத்தமாக இந்த பட்டாசு தொழில் இன்றைக்கு உற்பத்தி பாதிக்கப்பட்டு போயிருக்கிறது. நீங்கள் அடுத்த மழைக்காலம் வரப்போகிறது. மழைக்காலம் வந்தால் இந்த தொழிலை நீங்கள் நடத்த முடியாது. தீபாவளி நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்போதே அவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பிலே இந்த உற்பத்தியை அவர்கள் செய்தால்தான் தீபாவளிக்கு அவர்களாலே பொருள்களை கொடுக்க முடியும். ஆனால் இந்த சூழ்நிலையில் அங்கே அது நடைபெறவில்லை என்பதைத்தான் நான் அரசிற்கு கவனமாக கொண்டு வந்தேனே தவிர, இது இந்த தொழிலை ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பட்டாசு தொழிலை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளருடைய வாழ்வாதார பிரச்சனை என்ற காரணத்திற்காகத்தான் எதிர்கட்சிகள் இதற்கான அனைத்து ஜனநாயக வழியிலும் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் எடுத்து வைக்கணுமே ஒழிய இதில் அரசியல் காரணங்கள் எதுவும் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள். ஜனநாயகத்தில் எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், போராட்டம் நடத்தலாம். ஆனால் அதை நம்ம சால்வ் பண்ணக்கப்புறம் போய் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறது தான் என்னோட கேள்வியாகவே இருக்கு. எல்லாரையும் நம்ம தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தொழிலாளர் நலத்துறை அவர்கிட்டையுமே பேசி 2 மணி 3 மணி மேலே இருக்க அரசாங்கத்திட்டையும் நம்ம பேசி எல்லாத்தையும் சால்வ் பண்ணக்கப்புறம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறது மட்டும்தான் என்னுடைய கேள்வியா இருக்கு. அதனால தான் இங்க வந்து அரசியல் புகுத்தப்படுது, இது அரசியல் ஆக்குறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தை நான் இங்க வச்சுக்கிறேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.